Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 2 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 8 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், CBSE Class 2 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இது உங்கள் டெக்ஸ்ட் புக்லேயும் இருக்கும், எடுத்து பாருங்கள். இங்கே வந்து பார்க் இருக்குது, இங்கே ஸ்கூல் இருக்குது, இங்கே ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாரா அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது வந்து சாரா அவங்களோட வீடு. ஓகேவா? இது வந்து டீச்சரோட வீடு, இது வந்து நியாவோட வீடு, இது வந்து ஆஸ்தாவோட வீடு. ஸோ இந்த மாதிரி இந்த பிக்சரில் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. இது வந்து மால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா பிளேசஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு கீழே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாராஸ் வே டு ஸ்கூல். ஸோ சாரா வந்து இப்போ இங்கே சாராவோட வீடு வந்து இங்கே இருக்குது, அவங்களோட ஹோம் வந்து இங்கே இருக்குது, ஸ்கூல் வந்து இங்கே இருக்குது. இது வந்து ஹாஸ்பிட்டல், இதுதான் ஸ்கூல். ஸோ ஸ்கூல் வந்து இங்கே இருக்குது. ஸோ சாரா வே டு ஸ்கூல் அப்படின்னா என்ன அர்த்தம்? வேன்றது வழி அப்படின்னு அர்த்தம். சாராவோட வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒரு வே இருக்கும், அந்த வழியாக தான் அவங்க போவாங்க. நீங்கள் எப்படி டெய்லி வந்து உங்கள் ஹோம்லேருந்து உங்கள் ஸ்கூல் போகிறதுக்கு ஒரு வே இருக்கும். சம் பீப்புள் வந்து பஸ்ஸில் போவீங்க, சம் பீப்புளுக்கு வந்து பேரண்ட்ஸ் கொண்டு வந்து விடுவாங்க. அப்போ வந்து ஒரு வே ஃபாலோ பண்ணி தான் போவீங்க, டெய்லி ஒரு வேல போவீங்க. சம் ரோடை க்ராஸ் பண்ணி டெய்லி அதே ரோடை தான் என்ன பண்ணுவீங்க, க்ராஸ் பண்ணி போவீங்க. அது வந்து உங்கள் ஸ்கூலோட வே, உங்கள் ஸ்கூலோட வழி அது. ஸோ அதே மாதிரி சாரா அவங்களுக்கும் அவங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒரு வே இருக்குது. ஸோ அது வந்து நமக்கு க்ரீன் லைனில் வந்து கொடுத்துட்டாங்க. அந்த பாத்தை வந்து க்ரீன் லைனில் கொடுத்துட்டாங்க. க்ரீன் லைன் இஸ் த பாத் டேக்கன் பை சாரா டு ரீச் தி ஸ்கூல். ஸோ சாரா வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க இல்லையா, இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வர்றாங்க, ரைட் ஹேண்ட் சைட் திரும்புகிறாங்க, ரைட் சைட் திரும்புகிறாங்க, ஸ்ட்ரைட்டாக போகிறாங்க. அகைன் எங்கே திரும்புகிறாங்க? ரைட்டில் திரும்புகிறாங்களா லெஃப்டில் திரும்புகிறாங்களா? ஸோ இங்கே வந்து நிற்கிறீங்க நீங்கள். ஸோ இங்கே நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே இருந்து உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு திரும்பினா ஸ்கூல் வருமா, உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு திரும்பினா ஸ்கூல் வருமா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு திரும்பினா தான் ஸ்கூல் வருது. ஸோ லெஃப்ட் சைடு போயிட்டு அகைன் வந்து என்ன பண்ணணும், இப்போ இங்கே நிற்பீங்க, கரெக்டாக இங்கே நிற்பீங்க. இங்கே நிற்கிறப்போ ரைட் ஹேண்ட் சைடு திரும்பினா ஸ்கூல் வருதா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு திரும்பினா ஸ்கூல் வருதா? ரைட் ஹேண்ட் சைடு தான் ஸ்கூல் இருக்குது. ஓகேவா? அப்போ ரைட் சைடு டர்ன் பண்ணி போயிடுவாங்க. ஸோ இந்த பாத் வந்து அவங்களே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். நவ் ட்ரா அ லைன் வித் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் டு டேக் ஆஸ்தா அண்ட் நியா ஃப்ரம் தேர் ஹோம் டு த ஸ்கூல். ஸோ எப்படி வந்து சாரா வந்து அவங்க ஹோமில் இருந்து ஸ்கூல் ரீச் பண்ணாங்களோ அதே மாதிரி ஆஸ்தாவும் நியாவும் எப்படி வந்து அவங்க ஹோமில் இருந்து ஸ்கூலுக்கு ரீச் பண்ணுறாங்க அப்படின்ற பார்த்த டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நீங்கள் தான் வந்து லைன் ட்ரா பண்ண போகிறீங்க. உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஆஸ்தாவோட ஹோம் எங்கே இருக்குது? ஆஸ்தா ஹோம் வந்து இங்கே இருக்குது. ஓகேவா? இங்கேருந்து எப்படி ஸ்கூல் ரீச் பண்ணுறாங்க அப்படின்ற பார்த்து வரைய போகிறீங்க. நியா எங்கே இருக்காங்க? நியாவோட ஹோம் எங்கே இருக்குது? இங்கே. ஸோ நியா வந்து இங்கேருந்து இங்கே ஸ்கூலுக்கு எப்படி போகிறாங்கன்ற பார்த்து தான் நீங்கள் ட்ரா பண்ண போகிறீங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ ஆஸ்தாக்கு தான் இப்போ பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து நான் ஆஸ்தாக்க பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இப்படி ஸோ ஆஸ்தாக்கு வந்து அவங்க பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து யாருக்கு பண்ண போகிறீங்க? நியா. ஸோ ஆஸ்தாக்கு வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஹோம்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்திருக்காங்க. ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ரைட் சைட் திரும்பியிருக்காங்களா லெஃப்ட் சைட் திரும்பியிருக்காங்களா? லெஃப்ட். ஸோ லெஃப்ட் சைட் திரும்புகிறாங்க. ஸோ லெஃப்ட் சைட் திரும்பிட்டு இப்படியே வராங்க. ஸோ இப்போ இங்கே நிற்கிறாங்க. ஓகேவா? இங்கே நிற்கிறப்போ என்ன பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்க? ரைட்டில் போகிறாங்களா லெஃப்டில் போகிறாங்களா, எங்கே போகிறாங்க? ஸ்ட்ரைட். வெரி குட், ஸ்ட்ரைட்டாக போகிறாங்க. கரெக்டாக ரைட்லேயும் திரும்பலை லெஃப்ட்லேயும் திரும்பலை. ஸோ இப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இப்போ வந்து இங்கே நிற்கிறாங்க. கரெக்டாக இங்கே நிற்கிறப்போ இப்போ வந்து எங்கே திரும்புவாங்க? ரைட்டில் திரும்புவாங்களா லெஃப்டில் திரும்புவாங்களா? ரைட். ஸோ ரைட்டில் திரும்புகிறாங்க, உங்களுக்கு ஸ்கூல் வந்துடுது. ஓகே, நெக்ஸ்ட் நியாக்கு பண்ணுங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கலரில் பண்ண சொல்லியிருக்காங்க, அதனால வந்து அவங்க டிஃப்ரெண்ட் கலர் சூஸ் பண்ண போகிறாங்க.
ஸோ நியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது நியாவோட ஹோமு. ஸோ இங்கேருந்து இப்படியே வருவாங்க. ஸோ இங்கே நிற்பாங்க. கரெக்டாக இப்படி நிற்பாங்க. இந்த சைடு ரைட் ஹேண்ட் இருக்கும், இந்த சைடு வந்து லெஃப்ட் ஹேண்ட் இருக்கும். கரெக்டாக நீங்கள் நிற்கிற மாதிரி ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் நிற்கிற மாதிரி இமேஜின் பண்ணி பாருங்கள். உங்களோட ரைட் ஹேண்ட் இங்கிட்டு இருக்கும், உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் இங்கிட்டு இருக்கும். அவங்க எங்கிட்டு திரும்புவாங்க? இப்படி தான் இருக்காங்க. ஸோ இங்கிட்டு ரைட் ஹேண்ட் இருக்கும், இங்கிட்டு லெஃப்ட் ஹேண்ட் இருக்கும். எங்கிட்டு திரும்புவாங்க? லெஃப்டில் திரும்புவாங்க. ஸோ லெஃப்டில் திரும்பி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களும் இங்கே வந்து நிற்பாங்க. நிற்கிறப்போ அவங்களோட ரைட் ஹேண்ட் சைடு இந்த சைடு இருக்கும், அவங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த சைடு இருக்கும். ஸோ எந்த சைடு அவங்களுக்கு ஸ்கூல் இருக்குது? ரைட் ஹேண்ட் சைடு தான் ஸ்கூல் இருக்கும். அப்போ அப்படியே டேர்ன் பண்ணி ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இது வந்து நீங்கள் வந்து நல்லா டைரக்ஷன்ஸ் தெரியறதுக்காண்டி தான் இது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம வந்து டைரக்ஷன்ஸ் படிக்க போகிறோம். ஓகேவா? ரைட், லெஃப்ட், ஸ்ட்ரைட் அந்த மாதிரி படித்தோம். இப்போ வந்து டைரக்ஷன்ஸ் படிக்க போகிறோம். 4 மெயின் டைரக்ஷன்ஸ் இருக்குது. 4 டைரக்ஷன்ஸ் தான் இருக்குது. அதில் என்னென்ன டைரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத். ஸோ டைரக்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா 4 டைரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிடணும். என்னென்ன இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத். ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சன் வந்து ரைசஸ் இன் த ஈஸ்ட் அண்ட் செட்ஸ் இன் த வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நியூவாக ஒரு பிளேஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ ஒரு மார்னிங் டைமில் போகிறீங்க அப்படின்னா சன் வந்து எங்கே இருக்கும்? ஈஸ்ட் சைடு இருக்கும். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நூன் டைம், ஒரு 12 o'clock பார்க்குறப்போ உங்களோட ஹெட்டுக்கு மேலே ஸ்ட்ரைட்டாக இருக்கும் சன். இது நம்ம ஆல்ரெடி வந்து படிச்சிருக்கிறோம். ஹெட்டுக்கு மேலே ஸ்ட்ரைட்டாக இருக்கும் சன். அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் போகிறப்ப என்ன ஆயிரும்? வெஸ்ட் பக்கம் போயிடும். ஸோ இப்போ இதுதான் ஈஸ்ட்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஈஸ்ட் அப்படின்னா நமக்கு எங்கே போயிடும்? ஈவினிங் பார்க்குறப்போ நமக்கு வெஸ்ட் பக்கம் போயிடும் சன் வந்து. இப்போ மார்னிங் வந்து ஒரு நியூ பிளேஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி காம்பஸ்லாம் எதுவுமே இல்லை, டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? சன்னோட லொக்கேஷன் பார்த்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். சன் வந்து ஈஸ்ட் சைடு தான் இருக்கும் மார்னிங். அப்போ நீங்கள் சன்னை ஃபேஸ் பண்ணி நின்றுக்கோங்க. இப்போ இங்கே தான் சன் இருக்குது அப்படின்னா இங்கே நீங்கள் ஃபேஸ் பண்ணி நின்றுக்கோங்க. ஸோ இது ஈஸ்ட். அப்படியே உங்களுக்கு பேக் சைடு வந்து என்ன இருக்கும்? வெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அதே பொசிஷன்லேயே நின்றுக்கோங்க. நீங்கள் ஈஸ்ட் சைடே ஃபேஸ் பண்ணி நின்றுக்கோங்க. ஸோ நிற்கிறப்போ உங்களுக்கு வந்து சன் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்குது. அதாவது நீங்கள் ஈஸ்ட்டு ஃபேஸ் பண்ணி நிற்கிறீங்க. உங்களுக்கு பேக்கில் வெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் உங்களோட ஹேண்ட்ஸை வந்து இந்த மாதிரி வச்சு நில்லுங்க. வச்சு நிற்கிறப்போ உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும்ல, அந்த ஃபிங்கர்ஸை நார்மலாக வந்து நீட்டி வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டில் வந்து எல்லா ஃபிங்கர்ஸையும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க, எக்ஸப்ட் உங்களோட தம் ஃபிங்கர். உங்களோட தம் ஃபிங்கரை மட்டும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, பாயிண்டடாக வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வைக்கிறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து என்னது? நார்த் டைரக்ஷன். அப்போது ஆப்வியஸாக ரைட் ஹேண்ட் சைடு என்னதாயிடும்? சவுத் ஆயிடும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நீங்கள் இப்போ சன்னை ஃபேஸ் பண்ணி நிற்கிறீங்க, ஒரு மார்னிங் டைம் சன்னை ஃபேஸ் பண்ணி நிற்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸ்ட் பக்கமாக நிற்கிறீங்க, ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி நிற்கிறீங்க. அப்போ உங்களுக்கு பேக் சைடில் வெஸ்ட் இருக்கும். உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கும்? நார்த் இருக்கும். உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கும்? சவுத் இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு க்ளூ. ஓகேவா? இதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து டைரக்ஷன்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அதே இது நீங்கள் ஈவினிங் டைம் போகிறீங்க அப்படின்னா வெஸ்ட் சைடு தான் உங்களுக்கு சன் இருக்கும். அப்போ நீங்கள் வெஸ்ட்டை ஃபேஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? அப்படியே அப்போ எல்லாமே மாறும். வெஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி நிற்கிறப்போ உங்களோட பேக் சைடு தானே இருக்கும், ஈஸ்ட் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்போ எல்லாமே மாறிடும். நீங்கள் இங்கே இந்த சைடு திரும்புகிறப்போ அப்போ ரைட் ஹேண்ட் சைடு என்ன ஆயிரும்? ரைட் ஹேண்ட் சைடு வந்து நார்த் ஆயிரும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து சவுத் ஆயிரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நீங்கள் ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், அதை வச்சு நீங்கள் வந்து அப்படியே வந்து ஆப்போசிட்டாக நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து ஒரு ரைம்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை வச்சு நீங்கள் டைரக்ஷன் வந்து கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக. ஓகேவா? அதை வச்சு நீங்கள் டைரக்ஷனை ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுக்காண்டி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ அந்த போயம் என்னன்னு பார்க்கலாம். அந்த போயமோட நேமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத். ஸோ பார்க்கலாம் இப்போ ரைம்ஸு. ஈஸ்ட், வெஸ்ட், நார்த் ஆர் சவுத். ஓகேவா? நான் சொல்ல இப்போ ரிப்பீட் பண்ணுங்கள் போயமை. Let us stand to face the rising sun. This is the east direction. ஸோ எது வந்து ஈஸ்ட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க?
ரைசிங் சன்னை நீங்கள் ஃபேஸ் பண்ணி ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா அது ஈஸ்ட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த பாய் நிற்கிறாங்களா அது மாதிரி. டு யுவர் பேக் To your back, you will find the west direction. the west direction. அப்படியே உங்களோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? வெஸ்ட் டைரக்ஷன் இருக்கும். Put your left thumb out left thumb out and that is north. and that is north. ஓகேவா? உங்களோட லெஃப்ட் தம்பை வந்து இந்த மாதிரி வெளியே ஃபேஸ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுதான் என்னது? நார்த் டைரக்ஷன். On your right is the direction south. Is the direction south. ஸோ அப்போ உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு என்ன வந்துடும்? சவுத் டைரக்ஷன் வந்துடும். ஸோ when we step out and move about we know which direction to go. East, west, north or south. ஸோ என்ன சொல்கிறாங்க, எப்போல்லாம் நீங்கள் ஸ்டெப் அவுட் வெளியே போகிறீங்க, எங்கேயாவது மூவ் பண்ணுறீங்க, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும்? நமக்கு என்ன டைரக்ஷனுக்கு நம்ம போகிறோம் அப்படின்றது நமக்கு தெரியணும். we know which direction to go. நமக்கு தெரியவும் செய்யும். கரெக்டாக? ஈஸ்ட் சைடு போகிறோமா, வெஸ்ட் சைடு போகிறோமா, நார்த் சைடு போகிறோமா, சவுத் சைடு போகிறோமா அப்படின்னு நம்ம சில தெரியாத பிளேசஸ்க்கு போவோம். அட்ரஸ் வந்து நியூ அட்ரஸ் இருக்கிற மாதிரி ஒரு நியூ பிளேஸ்க்கு போவோம். அப்போ போகிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஃபோன்லேயே என்ன பண்ணுவோம்? மேப் போட்டுக்கிடுவோம். பார்த்துருக்கீங்களா? உங்கள் பேரண்ட்ஸை பார்த்துருப்பீங்க. மேப் ஆன் பண்ணிட்டு தான் போவோம் நம்ம நியூவாக ஒரு பிளேஸ்க்கு விசிட் பண்ண போகிறோம் அப்படின்னா. அப்போ அந்த மேப் வந்து நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து சொல்லிகிட்டே வரும். கரெக்டாக? நார்த் திரும்புங்க, சவுத் திரும்புங்க, ஈஸ்ட் திரும்புங்க, வெஸ்ட் திரும்புங்க அப்படின்னு சொல்லிகிட்டே வரும். ஸோ இனிமேல் வந்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் பேரண்ட்ஸ் கூட எங்கேயாவது வெளியே போகிறப்போ மேப் போட்டு போகிறீங்கன்னா நீங்கள் வந்து அதை பார்த்து உங்கள் பேரண்ட்டை வந்து கைட் பண்ணுங்கள். ஓகேவா? ஈஸ்ட் திரும்புங்க, நீங்கள் அதை பார்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லுங்கள், ஈஸ்ட் திரும்புங்க, வெஸ்ட் திரும்புங்கன்னு சொல்கிறப்ப உங்களுக்கு அந்த மேப் லொக்கேஷன் பார்க்குறப்போ அது அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும். திடீர்னு வந்து ஒரு டைரக்ஷனில் திரும்புகிறப்போ உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எது வந்து ஈஸ்ட், எது வந்து வெஸ்ட் அப்படின்னு திரும்புகிறப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பாருங்க, லெட் அஸ் டூ. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். லுக் அட் த கிளாஸ் ரூம் பிலோ. ஸோ இதுதான் கிளாஸ் ரூம். அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் பை யூசிங் த வேர்ட்ஸ் நார்த், சவுத், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். ஓகேவா? நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். நம்மளோட ஆன்சர்ஸ் வந்து எந்த வேர்ட்ஸாக இருக்கணும்? நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்டாக தான் இருக்கணும். ரெஃபர் டு த காம்பஸ். ஸோ நமக்கு வந்து காம்பஸ் அப்படின்னு நீங்கள் வந்து ஃபோன்லைன் பார்த்துருப்பீங்க. காம்பஸ் டூலுமே சில பேர் வச்சுருப்பாங்க தனியாக. ஸோ அதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? டு யூ நோ? உங்களுக்கு தெரியுமா? A compass is a tool for finding direction. ஸோ நமக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து சன்னோட லொக்கேஷன்லாம் கரெக்டாக தெரியாமல் இருக்கலாம். அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து காம்பஸ் டூல் வச்சுருந்தீங்க, கையில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அது வந்து எந்த சைடு பாயிண்ட் பண்ணுதோ அது வந்து நம்ம அந்த டைரக்ஷன். அதில் எப்படி நமக்கு கிளாக்கில் வந்து ஹேண்ட்ஸ் இருக்கோ அது மாதிரி அதில் நீடில்ஸ் இருக்கும். ஓகேவா? அந்த நீடில் வந்து எந்த டைரக்ஷனை பாயிண்ட் அவுட் பண்ணுதோ அந்த டைரக்ஷன் அப்படி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ சம் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கிளாஸ் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உட்கார்ந்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஈஸ்ட், இ வந்து ஈஸ்ட், இ ஃபார் ஈஸ்ட், எஸ் ஃபார் சவுத், டபிள்யூ ஃபார் வெஸ்ட், என் ஃபார் நார்த். ஸோ இதை ரிலேட்டடாக சம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து செஞ்சு காமிப்பாங்க. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஏசம் பாருங்க. ஹனீஸ் டெஸ்க் இஸ் டு த டேஷ் ஆஃப் சாராஸ் டெஸ்க். ஸோ சாராஸ் டெஸ்கில் இருந்து ஹனீஸ் டெஸ்க் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரா எங்கே இருக்காங்கன்னு பாருங்கள். அந்த பிக்சரில் பாருங்கள். சாரா வந்து இங்கே இருக்காங்க. சாரா வந்து இங்கே இருக்காங்க. ஹனீட் எங்கே இருக்காங்க? இங்கே. ஓகே. இப்போ ஷாரா டெஸ்கில் இருந்து ஹனீட் டெஸ்க் வந்து என்ன டைரக்ஷனில் இருக்குது? ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்குது. கரெக்டாக? சாரா இதில் இருந்து தான் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா உங்கள் கொஸ்டினில் அப்படி தான் கேட்டிருக்காங்க. ஹனீஸ் டெஸ்க் இஸ் டு த டேஷ் ஆஃப் சாராஸ் டெஸ்க். அப்போ சாராவோட டெஸ்கில் இருந்து ஹனீட் டெஸ்க் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்போ நீங்கள் வந்து சாரா இங்கே இருக்காங்க, அவங்களோடலேருந்து ஹனீட் என்ன டைரக்ஷன் இருக்கிறப்ப நீங்கள் இந்த நீடில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த காம்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி காம்பஸ் யூஸ் பண்ண தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நார்த்,
நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத்துன்னு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? இப்போ சாராவோட இந்த டைரக்ஷனில் ஹனிட் இருக்காங்க. அப்போ இந்த டைரக்ஷனில் இருக்காங்க ஈஸ்ட். ஸோ ஈஸ்ட் எழுதிருங்க. EAST ஈஸ்ட். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சாரா இருக்காங்க, ஹனிட் இருக்காங்க. சாராலேருந்து ஹனிட் வந்து ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்காங்க. அல்மிரா இஸ் டு த டேஷ் ஆஃப் அலீஸ் டெஸ்க். ஸோ அலீஸ் டெஸ்கில் இருந்து அல்மிரா வந்து எந்த டைரக்ஷனில் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அலி எங்கே இருக்காங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். எங்கே இருக்காங்க? அலி வந்து இங்கே இருக்காங்க. அலியோட டெஸ்க் இங்கே இருக்குது. ஆல்மிரா எங்கே இருக்காங்க? ஆல்மிரா நீங்கள் நமக்கு கொடுக்கல, பட் ஆனால் மீரா கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? நமக்கு நிக் நேம் சொல்லி தான் நம்ம இப்போ சம் நேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிக் நேம் சொல்லி தான் நம்ம கூப்பிடுவோம், ஃபுல் நேம் சொல்ல மாட்டோம். அந்த மாதிரி அவங்க வந்து ஆல்மிராவை வந்து மீரா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்போ அலியில இருந்து ஆல்மிரா வந்து என்ன டைரக்ஷன்ல இருக்காங்க? வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்காங்க. கரெக்டா? அப்போ நீங்க அந்த டேஷ்ல வந்து வெஸ்ட் அப்படின்னு ஃபில் பண்ணுங்க. WEST. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்க்கலாம். டு ரீச் த பிளாக் போர்ட் மீரா மஸ்ட் வாக் டுவர்ட்ஸ் டேஷ் அண்ட் தென் டேஷ். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீரா எங்கே இருக்காங்க? மீரா எங்கே இருக்காங்க? இங்கே இருக்காங்க. மீரா வந்து பிளாக் போர்டுக்கு போகணும். பிளாக் போர்டு எங்கே இருக்கு? இங்கே இருக்கு. மீரா வந்து இங்கே தான் உட்காந்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து போர்டை ரீச் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இங்கே நடந்து வருவாங்க. வந்துட்டு இந்த மாதிரி டர்ன் பண்ணுவாங்க. கரெக்டா? அப்போ இது ஒரு டைரக்ஷன், இது ஒரு டைரக்ஷன். ஸோ இது என்ன டைரக்ஷன்? நார்த். ஏன்னா இங்கே நார்த் இருக்கு பார்த்தீங்களா? இங்கே பாருங்க நார்த் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இப்படி நடந்து வருவாங்க. அதுக்கப்புறம் இப்படி டர்ன் பண்ணுவாங்க. என்ன டைரக்ஷனில் டர்ன் பண்ணுறாங்க? ஈஸ்ட். இங்கே ஈஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ ஈஸ்டில் டர்ன் பண்ணுறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டைரக்ஷனில் நார்த் போட்டுக்கோங்க, செகண்ட் டைரக்ஷனில் ஈஸ்ட் போட்டுக்கோங்க. NORTH. நெக்ஸ்ட் ஈஸ்ட். நெக்ஸ்ட் இந்த யூனிட்ல லாஸ்ட் சம் பாருங்க. டு ஃபீட் த பேர்ட்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்றாங்க. ஓகேவா? ஃபுட்டு கொடுக்குறாங்க. ஸோ டு ஃபீட் த பேர்ட்ஸ் ஆன் த விண்டோ நிட்டின் ஹேஸ் டு வாக் டேஷ் அண்ட் தென் டேஷ். ஸோ பேர்டுக்கு வந்து அவங்க ஃபீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. யாரு? நிட்டின் எங்க இருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிட்டின் வந்து இங்க இருக்காங்க. இங்க இருந்து அவங்க விண்டோ வந்து இங்க இருக்கு. இங்க போய் தான் அவங்க பேர்ட்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணணும். ஸோ நிட்டின் வந்து விண்டோக்கு வரணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்படியே வருவாங்களா? இப்படியே வருவாங்க. ஸோ இப்படி வர்றப்போ அவங்க இப்படியும் வரலாம், இப்படியும் வரலாம். ஸோ இந்த சைட் டர்ன் பண்ணிட்டு இப்படியும் வரலாம், இல்லை இந்த சைட் டர்ன் பண்ணிட்டு இப்படியும் வரலாம். ஸோ இந்த சைட் டர்ன் பண்ணாங்கன்னா வெஸ்ட் டைரக்ஷன். கரெக்டாக? வெஸ்ட். ஸோ வெஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சவுத் டைரக்ஷன் நடந்து வருவாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா சவுத்துக்கு வருவாங்க. நீங்கள் அதனால ஃபர்ஸ்ட் டேஷில் வந்து வெஸ்ட்டும் போட்டுக்கலாம், ஈஸ்ட்டும் போட்டுக்கலாம். ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. ஏன்னா அவங்க இப்படி வரலாம், இப்படியும் வரலாம். ஸோ வெஸ்ட்டும் போட்டுக்கலாம், நீங்கள் இல்லைன்னா ஈஸ்ட் போட்டுக்கலாம். இப்படி ஸ்ட்ரைட்டாக வரப்போ இப்படி தான் வருவாங்க, சவுத் ஃபேஸ் பண்ணி தான் வருவாங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் என்ன டைரக்ஷனில் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வெஸ்ட். WEST. And then dash. South. SOUTH. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இந்த சம்? நீங்களும் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே சில்ட்ரன், இந்த சம்மோட இந்த யூனிட் வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.